மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில மே மாசம் சரியான வெயில் 48 டிகிரி தாண்டி போயிருந்துச்சு. சூரியகாந்தம் கிச்சன்ல இருக்கிற டபுள் டோர் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுக்குள்ள தலையை வச்சுக்கிட்டு அவங்க உசுரை காப்பாத்திக்கிட்டாங்க. அப்பதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டு உள்ள லைட்டும் ஆஃப் ஆச்சு, கம்ப்ரெசரும் நின்னு போச்சு. டே ராஜேஷ் கொஞ்சம் இங்க வாடா, என் உசுரே நின்னுடு போல தெரியுதுடா. ₹1,00,000 செலவு பண்ணி வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுடா. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, அந்த மெக்கானிக்க வர சொல்றா. அம்மா, அந்த ஃப்ரிட்ஜு கதவை மணிக்கணக்காக திறந்து வச்சிருந்தா கம்ப்ரஸர் வீணாகாம என்ன ஆகும்? அது ஃப்ரிட்ஜுமா, ஏசி கிடையாது. முகத்தை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. இப்போ மெக்கானிக்கு ஃபோன் பண்ணா அவன் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லுவான். 1 வாரமா? ஐயோ கடவுளை, 1 வாரத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது. அடிக்கடி ஃப்ரிட்ஜு தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு உசுரை காப்பாத்திக்கிட்டேன். ஐயோ, இப்போ இந்த ஃப்ரிட்ஜும் கூட இல்லாம நான் எப்படிரா வாழ்றது? அப்பதான் கோமலி குழால தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வந்து கொடுத்தா. அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா ரொம்பவும் சூடா இருந்துச்சு. அடியே கோமலி, தாகத்துக்கு தண்ணியை கேட்டா ஏண்டி சுடுதண்ணியை கொண்டு வந்து கொடுக்குற? மேல இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க்கு நல்லா சூடா இருக்கு போல, அதான் தண்ணி சுடுது. அப்பதான் ராமாராவ் அங்க வந்து, நீ கத்துறத நிறுத்தினாதான் உன் தொண்டை வறண்டு போகாம இருக்கும். உனக்கு ஒரு நல்ல செய்தி. நமக்கு தெரிஞ்ச வீரையா இருக்காருல்ல, அவருடைய கிராமம் முழுக்க மண்பானைங்க தான் செய்யறாங்களாம். அந்த ஊரு ஜில்லுன்னு இருக்குமா. 1 வாரம் அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம். ஃப்ரிட்ஜு தண்ணி கூட தேவைப்படாது. ஏங்க உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? சிட்டியில ஏசிலேயே வாழ முடியலையாமா? இதுல ஏதோ கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. அந்த கிராமம் கொதிக்கும், என்னாலலாம் அங்க இருக்க முடியாது. அத்தை, எனக்கு தெரிஞ்சு அந்த ஊர்ல எல்லாரும் மண்பானை செய்யறாங்கன்னா அந்த ஊர் முழுக்க மண்ணு தான் இருக்கும். மண்ணு இருக்கிற ஊரு சில்லுன்னு தான் இருக்கும். இங்க காங்கிரீட் செவரு தான் எப்படி அனல திருப்பி கக்கும். அதை கேட்டு சூரியகாந்தமும் சரி அப்படிங்கிற மாதிரி பயணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு கார்ல போனாங்க. ஊர்ல எங்க பார்த்தாலும் எல்லார் வீட்டு வாசல்லையும் மண்பானை, மண் பாத்திரம், மண் கூஜா தான் இருந்துச்சு. வீரையா அவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டுக்குள்ள மரியாதையை கூட்டிக்கிட்டு போனா. என்னங்க இது? இந்த வீட்டுல ஒரு ஏசி இல்ல, ஒரு ஃபேன் இல்ல, கரண்ட் ஆச்சு இருக்கா? மூலையில பாருங்க எவ்வளோ பானைய கவுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. நாம கால் நீட்ட கூட இங்க இடம் இருக்காது போல தெரியுது. வெறும் மண் தர, டைல்ஸ் கூட போடல பாருங்க. ஆமா, டைல்ஸ் போட்டா வெப்பம் உள்ளேயே தங்கிடும். ஆனா இப்படி மண்ணால பூசினா ஏசி மாதிரி காத்து குளிர்ச்சியா வரும். நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். சூரியகாந்தம் அங்க மண் தரையில் தான் உட்கார்ந்தாங்க. மண் தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன கோமலி, இந்த தரை இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, இதுக்கு கீழே ஐஸ் கட்டி ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டப்போ, ஐஸ் கட்டி இல்லாத மண்ணு சாதாரணமாவே வெப்பத்தை உள்ள வச்சுக்காது. அதனாலதான் அந்த காலத்துல மண்ணை வச்சுதான் வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வீரையா மண்ணால செஞ்ச கிளாஸ்ல எல்லாருக்குமே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த கிளாஸுக்கு வெளியில சின்ன சின்னதா தண்ணீர் துளிங்க இருந்துச்சு. சூரியகாந்தம் அந்த கிளாஸை தொட்டு பார்த்தா ரொம்பவும் சில்லுன்னு இருந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டாங்க. அந்த தண்ணி சூடா இருக்கல, பதிலுக்கு சில்லுன்னு ரொம்ப சுவையாவும் இருந்துச்சு. பட்டணத்துல ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்காது போல. கோமலி, என்னடி தண்ணி இவ்வளவு சில்லுன்னு நல்ல ருசியா வேற இருக்கு. சிட்டியில கிடைக்கிற சில்லுன்னு வாட்டர் பாட்டில் கூட இவ்வளவு கூலிங்கா இருக்காது போலயே. வீரையா, உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி இந்த தண்ணி இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? அதுலயும் இவ்வளவு டேஸ்டா வேற இருக்கே. அப்ப வீரையா சிரிச்சுக்கிட்டே, ஆமா, எங்க ஊருக்கு கரண்ட் வந்தாலும் நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டோம். நீங்க குடிச்ச தண்ணிய அந்த மூலையில இருக்கிற மஞ்சாடியில இருந்து தான் கொண்டு வந்தேன். அந்த பானையில இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைங்க வழியா காத்து உள்ள போய் தண்ணிய குளிர்ச்சியாக்குது. அதோட அந்த மண்ணில் இருக்கிற தாதுக்கள் தண்ணியில கலந்து இனிப்பு சுவைய கொடுக்குது. பாத்தியாமா, உன்னோட ₹1,00,000 டபுள் டோர் ஃப்ரிட்ஜை விட அந்த ₹100 மண்பானை நல்லா வேலை செய்யுது அப்படின்னு ராஜேஷ் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சூரியகாந்தத்துக்கு அவமானமா இருந்தாலும் அவன் சொன்னது உண்மைதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மதிய நேரம் ஆச்சு. வீரையா வீட்டுக்கு வெளியில பானைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சக்கரத்து மேல இருக்கிற மண்ணு வீரையாவோட கைப்பட்டு ஒரு அழகான உருவமா மாறுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம். சூரியகாந்தத்துக்கும் அந்த மாதிரி ஒண்ணு செய்யணும்னு ஆசை வந்துச்சு. ஏப்பா வீரையா,
இந்த மண்ணு உன் கையில படும்போது நல்லா அழகான பானையா தயாராகுது. அது நல்லா ஈஸியா தான் இருக்கு. கிச்சன்ல நல்லா இந்த சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நானும் என் மருமகளுக்காக ஒரு பானையை செஞ்சுக்கவா? எனக்கு அனுமதி கொடுக்கறியா? ஐயோ அம்மா, அது சப்பாத்தி மாவு இல்லம்மா, களிமண்ணு. சக்கரம் வேகமா சுத்தும் போது கைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும், இல்லனா மண்ணு மேலதான் தெரிக்கும். ஆட அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்ல இந்த மாதிரி எத்தனை வேலைங்களை பாக்குறேன். நீ ஓரமா உக்காருப்பா அப்படின்னு சூரியகாந்தம் அந்த சக்கரத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்க. இத கோமலியும் ராஜேஷும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய மண்ணை எடுத்து சூரியகாந்தம் சக்கரத்துக்கு நடுவுல வச்சு அத கையால அழுத்த செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு சரியா செய்ய வரலங்கிறதுனால மண்ணெல்லாம் எகிர ஆரம்பிச்சுது. எகிரின மண்ணெல்லாம் அவங்க உடம்பு முகத்துல எல்லாம் ஒட்டிக்கிச்சு. டேய் ராஜேஷ், என்னடா இது? இந்த சக்கரம் என் மேல தாக்குதல் நடத்துது. என் உடம்பெல்லாம் சேர் சேர ஆயிடுச்சுடா. அத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படிதான் காந்தம், எந்த வேலையும் பார்க்க சுலபமா தெரியும், செய்யும் போதுதான் கஷ்டம் தெரியும். இப்ப போய் அந்த குளிர்ந்த தண்ணியில முகத்தை கழுவுனா ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி பளிச்சுன்னு ஆகும் பாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் வீரையாவோட பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கறதுனால கோமலியும் அன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தா. கிச்சன்ல கேஸ் அடுப்பு இல்ல, நான்ஸ்டிக் பேன் இல்ல, எல்லாம் மண் பாத்திரம் தான். ஆனா கோமலி தயங்காம சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. ஒரு மண்பானையில சாதம், இன்னொரு மண்பானையில கத்திரிக்காய் தொக்கு, இன்னொரு மண்பானையில பருப்பு சாம்பார். இது எல்லாத்தையும் கோமலி செய்யும் போது சூரியகாந்தம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன கோமலி இது? எதுக்காக இந்த மண் பாத்திரத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ சமைக்கிற சாப்பாட்டுல எல்லாம் அந்த மண்ணோட வாசம் தானே வரும். ஐயோ, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடல. ஐயோ அத்தை, மண் பாத்திரத்துல சமைச்சா அந்த சாப்பாட்டுல மண் வாசம் வரும்னு யார் சொன்னது? அதுக்கு பதிலா மண் பாத்திரத்துல சமைச்சா அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனாலும் அங்க எங்கன்னு அதிகமாவோ கம்மியாவோ போகாம ஒரே மாதிரி சமானமா போகும். அதனால சாப்பாடும் நல்லாவே வேகும். 1/2 மணி நேரத்துல சமையல் முடிஞ்சது. அந்த மண்ணடுப்புல மண் பாத்திரத்துல குழம்பு கொதிக்கும் போது வர வாசம் அந்த வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்போ சூரியகாந்தத்துக்கும் பசி அதிகமா எடுத்துச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வந்து வாழை இலையில சாப்பாடு போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கோமலி சூடா சாப்பாடு, அந்த கத்திரிக்காய் தொக்கு கூடவே சாம்பாரும் ஊத்துனா. அப்போ சூரியகாந்தம் அத விரும்பி சாப்பிட்டு பார்த்தாங்க. அடியே கோமலி, இதுல என்னத்தை போட்டு சமைச்ச? எந்த அளவுக்கு சுவையா இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு சுவையான சாப்பாட நம்ம வீட்ல கூட நீ சமைச்சு கொடுத்ததே இல்லையே. ஏன் ஹோட்டல்ல கூட யாரும் சமைச்சு கொடுத்ததே இல்ல. நம்ம வீட்ல ஏன் சாப்பாட்டுல இந்த சுவை வரமாட்டேங்குது? உண்மைதாம்மா, சிட்டில வேகமா வேகணும்னு குக்கர்ல வச்சு ஊட்டச்சத்துக்களை கொன்னுடுறோம். ஆனா இங்க மண்பானையில மெதுவா வேகறதால எல்லா சத்தும் அப்படியே இருக்கு. சூரியகாந்தம் எதுவும் பேசாம இன்னும் 2 கரண்டி சாதத்தை போட்டுக்கிட்டு வயிறார சாப்பிட்டு எழுந்திருச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி ஏசி ஃபேன் எதுவுமே இல்லனாலும் அந்த வீட்ல இருக்கிற குளிர்ச்சிக்கு அவங்களுக்கு ராத்திரி நல்லாவே தூக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ராமராவ் எழுந்துச்சு பார்க்கும்போது சூரியகாந்தம் வீட்டுல இல்ல. எங்க போனாலும் என்னவோன்னு வெளியில வந்து பார்த்தா பிஸியா வீரைய கிட்ட ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம். அவங்கிட்ட இருக்கிற மண் பாத்திரம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. வீரையா, தண்ணியை ஊத்தி வைக்கிறதுக்கு 2 பெரிய பானையை கொடு. அப்படியே வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், மண் பாத்திரம் ஒரு 4, அதுவும் மூடியோட கொடுத்துரு. அப்புறம் ஒரு 4 மண்ணுல செஞ்ச வாட்டர் பாட்டில் என் புள்ள ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக. அப்புறம் தண்ணி குடிக்க மண் கிளாஸையும் கொடுத்துரு. அப்போ ராமாராவ் அங்க வந்து, என்ன காந்தம், நேத்து வரைக்கும் மண் பாத்திரத்தை கேவலமா பார்த்த, இப்ப மொத்த பாத்திரங்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கியே. ஏங்க, எனக்கு எப்பவுமே அறிவே வராதா என்ன? சிட்டில நம்ம பயன்படுத்துற ஸ்டீல் கிளாஸ், அலுமினியம், பீங்காங் கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ், கண்ணாடி கிளாஸ், இது எல்லாத்தையும் விட இந்த மண் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல குடிச்ச தண்ணிய நான் மறக்கவே மாட்டேன். இனிமே நம்ம வீட்ல எல்லாமே மண் பாத்திரம் தான். நாம சமைக்கிறத மண் பாத்திரம் தான், பரிமாறதும் மண் பாத்திரம் தான். கோமலி அதை கேட்டு சந்தோஷப்பட்டா. ரொம்ப நல்ல முடிவு அத்தை இது. வீட்ல எல்லாமே மண் பாத்திரமா இருந்தா அதை பயன்படுத்தவும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்க என்னைக்குதான் ஒரு உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைக்கிறீங்க? அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா, அந்த ₹1,00,000 ஃப்ரிட்ஜை என்ன பண்றது? அதை என்னடா பண்ண முடியும்? பேசாம வீட்டுக்கு போனதும் அதுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அதை பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அவ்வளோ ரேக் இருக்கேடா, அதுல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி காந்தம் சிரிச்சாங்க. அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மண் பாத்திரங்கள் அத்தனையும் எடுத்துக்கிட்டு சூரியகாந்த குடும்பம் சிட்டிக்கு கிளம்புச்சு.
இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குளிர்காலம் பாதி முடிஞ்சு போச்சு. குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ராஜேஷ் அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பெரிய காட்டு வழியில ரொம்பவும் புகழ் வாய்ந்த ஒரு கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தான். போற வழியெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா சூரியகாந்தத்துக்கு இதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏண்டா ராஜேஷ், என்னடா வழி இது? மேடும் பள்ளமுமா, என் இடுப்பெல்லாம் வலிக்குது. இப்ப என்னத்துக்குடா இந்த காட்டு வழியில என்ன கூட்டிக்கிட்டு வந்த? பேசாம அந்த ஹைவேல போயிருந்தா ரோட்டோரமா நிறைய பிரியாணி கடை இருந்திருக்கும். என் இடத்துக்கு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருந்திருப்பேன். அம்மா, ஹைவேல டிராஃபிக் ஜாம் ஆமா, அதனால தான் இந்த ஷார்ட்கட்டை நான் எடுத்திருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் டவுனுக்கு போயிடுவோம். அங்கே நீ கேட்ட பிரியாணியை வாங்கி தரம்மா, சரியா? அத்தை, இந்த வழியும் பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல? பச்சை பசேல்னு மரங்க, பறவைகளோட சத்தங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? பார்க்கறதுக்கு எல்லாம் அழகா தான் இருக்கும் கோமலி. ஆனா பசி எடுக்கும்போது இந்த பறவைங்களை வறுத்து சாப்பிடலான்னு தான் தோணும். காலையில இருந்து இந்த பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போச்சு. காந்தம், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்போ பார்த்தாலும் பசி பசின்னு ஏன் சொல்கிற? கொஞ்சம் கடவுள் பேரை கூட சொல்லிக்கிட்டு வா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டாதான் நான் கடவுளுக்கு நன்றியே சொல்லுவேன். வயிறு இங்க பசியில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்ப போய் கடவுள் பேரை எப்படி சொல்றதா? அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க வானிலை மாற ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழையும் பெஞ்சுது. மழையில மலைக்கு மேல இருந்த பாறை மண்ணு எல்லாமே சரிஞ்சு வந்து ரோடு பிளாக் ஆகி இருந்துச்சு. அதை பார்த்த ராஜேஷ் உடனே பிரேக் போட்டு காரை நிப்பாட்டினான். மழை அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்தா கார் மேலேயும் பாறை வந்து விழுந்துருமோ என்னவோ அப்படின்னு ராஜேஷ் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தான். அம்மா, எல்லாரும் கீழே இறங்குங்க. மேலே இருந்து பாறை வந்து காரில் விழுந்தா என்ன ஆகுறது? அங்கே பாருங்க, தூரத்தில் ஒரு குகை தெரியுது. இன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிக்கலாம். எல்லாரும் காரை விட்டு இறங்கி குகைக்குள்ள போனாங்க. உள்ள குகை ரொம்ப பெருசா இருந்தாலும் கூட இருட்டா பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு. டேய் ராஜேஷ், என்னடா இது? பார்க்கறதுக்கு ஏதோ ஜெயிலு மாதிரி இருக்கு. நான்லாம் ஏசி ரூம்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறவடா. என்னை இந்த கல்லறையில போட்டு புதைச்சிடுவீங்களா என்ன? அந்த குகை ரொம்ப பெருசுங்கிறதுனால அவங்க சத்தமா கத்துனது 2-3 தடவையா எதிரொலிச்சு அவங்களுக்கே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சூரியகாந்தம் அந்த எக்கோ வாய்ஸை கேட்டு ரொம்பவும் பயந்துட்டாங்க. எவன்டா அது நான் பேசுற மாதிரியே பேசுறது அப்படின்னு மறுபடியும் அவங்க சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. காந்தம், அது யாரோ இல்லை, எதிரொலி. நீ பேசுறது எதிரொலியா இந்த குகையில திரும்ப கேட்குது. ஆனா இத்தனை நாள்ல உன் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேச ஆள் கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அப்போ சூரியகாந்தம் ரொம்ப கோவமா, எவன்டா அது என்னை எதிர்த்து பேசுறது? என் பேரு சூரியகாந்தம். எங்க ஏரியால வந்து கேட்டு பாருடா, நான் யாருன்னு நீ கேட்ட நீ மிரண்டுடுவ. நீ ஏன் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வீணா போனவன, நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அடிச்சா பின்னிடுவேன். காந்தம், நீ பேசுறது ஒன்றும் யாருக்கும் இங்க கேட்கல. யாரையும் அதட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. நாளைக்கு காலையில இங்கிருந்து போயிடலாம். அமைதியா இரு. பயப்படாதீங்க அத்தை, இது ரொம்ப பழைய குகை போல. இங்க யாருமே இல்ல. மழை கொஞ்சம் விட்டுட்டோம், அப்புறமா நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம். மழை குறையறதில்ல, இன்னும் அதிகமாச்சு. ராத்திரி நேரமும் ஆச்சு. சிக்னலும் இல்ல, யாருக்கும் ஃபோன் பண்ணவும் முடியல. டேய் ராஜேஷ், உன் ஃபோனுக்கு என்னடா ஆச்சு? ஏன் இங்க சிக்னலே கிடைக்கல? வீணா போன அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிரு. டேய், பேசாம ஸ்விக்கிலியாவது 2 பொட்டில் பிரியாணியை ஆர்டர் பண்ணுடா. அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குதுடா. அம்மா, இது காடு, டவுனு கிடையாது. ஸ்விக்கிக்காரன் மனுஷங்களே இல்லாத இடத்துக்கெல்லாம் டெலிவரி பண்ண மாட்டான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேம்மா. அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துக்கு பாவம் ரொம்பவும் கவலையாயிடுச்சு. பசி தாங்க முடியல. அப்பதான் அந்த குகையில ஓரமா ஒரு பாறை இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. டேய் ராஜேஷ், அந்த மூலையில யாரோ பெரிய லட்டு வச்சிருக்காங்கடா. போடா, அதை எடுத்துக்கிட்டு வாடா. அம்மா அதையாவது சாப்பிட்டுடுறேன். எனக்கு பசியில மயக்கமா வருதுடா. அம்மா, அது லட்டு இல்லம்மா, அது பாறை. நீயும் உன் பசியும் பாறையை பார்த்து லட்டுன்னு சொல்றியே. டேய், அம்மாக்கு மயக்கமா இருக்குடா. அதனாலதான் அந்த பாறையும் லட்டு மாதிரி தெரியுதுடா. ஏங்க, நீங்க என் புருஷன் தானே? தயவு செஞ்சு எனக்காக காட்டுக்குள்ள போய் ஏதாவது பணம் கிடைச்சா கொண்டு வந்து கொடுங்க. காந்தம், உனக்கு டின்னர் வேணுங்கிறதுக்காக என்ன காட்டுக்குள்ள அனுப்பி சிங்கம் புலிக்கு என்ன டின்னர் ஆக்காத. வேணும்னா பச்சை புள்ளியும் இலையும் பறிச்சிட்டு வந்து கொடுக்கறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கோ.
சூரியகாந்தத்துடைய நிலைமைய பார்த்து கோமலிக்கு ஐயோ பாவம்னு இருந்துச்சு. உடனே ராஜேஷை கூப்பிட்டு ராஜேஷ் காதுல ஏதோ ரகசியமா சொன்னான். ராஜேஷ் அந்த மலையிலேயே அவனுடைய கார் கிட்ட போய் காரோட டிக்கிய ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு பெரிய பைய எடுத்துக்கிட்டு வரும்போது வழியில சேத்துல கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான். உடம்பெல்லாம் சேரோட ராஜேஷ் குகைக்குள்ள வந்த உடனே சூரியகாந்த பார்த்து சத்தமா கத்துனாங்க. என்னடா இது, உடம்பெல்லாம் சிவம் பூசி இருக்கிற விபூதி மாதிரி சேர பூசிக்கிட்டு வந்திருக்கிற, இந்த பையில என்ன இருக்கு? அத்தை, நாம டூருக்கு கிளம்பும் போது போற வழியில சாப்பிட ஏதாவது கிடைக்குமோ கிடைக்காதோ, எதுக்கும் சேஃபா இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சனே. பதா 2 பைய கொண்டு வந்து டிக்கில வச்சோமே அத்தை, நீங்க தானே வச்சிங்க, மறந்துட்டீங்களா? அததான் போய் எடுத்துட்டு வந்தாரு. சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க. அட ஆமால, உன் மிச்சம் பிடிக்கிற குணந்தா இன்னைக்கு ஏன் உசுர காப்பாத்த போகுது. ஆனா இங்க கேஸ் அடுப்பு இல்ல, கரண்ட் அடுப்பு இல்ல, கிண்ணமும் பாத்திரமும் இல்ல, எப்படி சமைக்கிறது? அத பத்தி ஏத்த கவலைப்படுறீங்க? நான் உங்க மருமக இல்ல, கொஞ்ச நேரத்திலேயே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இந்த இடத்தை எப்படி ஏற்பாடு பண்றேன்னு பாருங்க. கோமலி களத்துல இறங்குனா. அந்த குகையில ஓரமா மழை தண்ணியில நனையாம காஞ்சிருந்த விறகுகளை அவ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா. 3 பெரிய பாறையை கொண்டு வந்து முக்கோணமா வச்சு அத ஒரு அடுப்பு மாதிரி தயார் பண்ணா. கோமலி கஷ்டப்பட்டு அந்த அடுப்பை பத்த வச்சதும் அதுல இருந்து வந்த வெளிச்சம் அந்த குகையை பிரகாசமா மாத்துச்சு. அது மட்டும் இல்லாம கோமலி சமைக்கும் போது தாளிக்கிற அந்த வாசம் குகை முழுக்க பரவுச்சு. ஏற்கனவே பசியோட இருக்கிற சூரியகாந்தத்துக்கு அந்த மனம் இன்னும் பசிய அதிகமாக்குச்சு. அடடா கோமலி, என்ன வாசம் இது! சிட்டியில 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல கூட இவ்வளோ மனம் வராதே. அப்பப்பப்பப்பா, எப்போ நீ வாக்கி போடுவியோ சாப்பிடலாமோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரத்துல ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சடிய தயார் பண்ணா கோமலி. அங்க சாப்பிட இலை இல்லைங்கிறதுனால கார்ல இருந்த பேப்பர் பிளேட்டை கொண்டு வந்து பரிமாறினா. சூரியகாந்தம் கிச்சடி ஆறட்டும்னு கூட நினைக்காம இருக்கிற பசிக்கு அனல் பறக்க ஆவி பறக்க சூடாவே அதை போட்டு முழுங்கிக்கிட்டு இருந்தாங்க. சூடா இருக்கத்த, பார்த்து சாப்பிடுங்க. சூடா இருந்தா என்னவா இப்போ? நான் பாட்டுக்கு அதை வாயில போட்டுக்கிட்டு இருக்கேன், அது வெண்ணெய் மாதிரி அப்படியே கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு. கோமலி, சும்மா சொல்லக்கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் கூட உன் கால் தூசுக்கு பெறமாட்டான். நீ இங்க வந்து இவ்வளவு அழகா சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை விறகடுப்புல சமைச்சதுனால கிச்சடி சுவை ரொம்ப நல்லா இருக்கோ? அதை கேட்டு ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, அது விறகடுப்போட மகிமை மட்டும் இல்ல காந்தம், உன் வயிறோட மகிமையும் தான். இத்தனை நாளா வயிறு நிறைஞ்சே இருக்கும், அதனால எதை சாப்பிட்டாலும் சுவையா இருக்காது. ஆனா இப்ப பசியோட இருக்க, பசியோட இருக்கும்போது கஞ்சிய குடிச்சாலும் அமிர்தமா தான் தெரியும். அதை கேட்டு சூரியகாந்தா அவங்க மனசுக்குள்ள, உண்மைதான், ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா என் நிலைமை என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த அடுப்புக்கு பக்கத்திலேயே அந்த அனல்லையே எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. அப்போ சூரியகாந்தம் கோமலியோட கைய பிடிச்சுக்கிட்டு, கோமலி, இன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னு வச்சுக்கியே, பசியில என் உசுரே போயிருக்கோம். இத்தனை நாளா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறது, ஏசி ரூம்ல தங்குறது தான் ரொம்ப நல்ல வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, பசி எடுக்கும்போது வயிறாறு யாருக்கு சாப்பாடு கிடைக்குதோ, யாரு மனசார சாப்பிடுறாங்களோ அவங்க தான் பணக்காரங்க. அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கறத நீ எனக்கு புரிய வச்சுட்ட. ரொம்ப நன்றிமா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. நாம இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. நான் கத்துக்கிட்டேன். வெறும் கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு இதுலயே சமைக்கணும்னு அவசியம் இல்ல அத்தை. கல் அடுப்புல கூட சமைக்கலாம். சரியா சொன்ன கோமலி. வீட்டுக்கு போனதும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல 3 கல்லை வச்சு ஒரு கல் அடுப்பை கட்டலாம். முடிஞ்ச வரைக்கும் அதுலயே சமைக்கலாம். அதுல சமைச்சா சாப்பாடு நல்லா வருது. டேய், அப்பள எதிரொலி கேட்ட கோவத்துல நான் செருப்பு எடுத்து தூக்கி போட்டேனா, அது எங்கே இருட்டுல போய் விழுந்துச்சுடா. தயவு செஞ்சு அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாடா. அடுத்த நாள் காலையில மழை விட்டுச்சு. ரோட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால எல்லாரும் கிளம்புனாங்க. குகையில அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தங்குனது, அங்க கோமலி செஞ்ச சமையல சாப்பிட்டது, இது எல்லாமே அவங்களுடைய நல்ல மெமரிஸா நின்னு போச்சு. நாம ரொம்ப வசதியா வாழலாம், எல்லா வசதியோடவும் இருக்கலாம். ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கையில எங்கேயோ எந்த வசதியும் இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாலும் கூட அங்க இருக்கிறத வச்சு எப்படியாவது நாம வாழ கத்துக்கணும். அப்பதான் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அங்கிருந்து நாம உயிர் தப்பிச்சு வர முடியும். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல பசிக்கும் போது குடிக்கிற கஞ்சி கூட அமிர்தத்துக்கு சமந்தான். எங்க சேனல்ல வர கதைங்களா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும்.
நீங்க எங்க சேனலை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதோட இந்த மாதிரி கஷ்ட காலங்கள்ல என்ன செஞ்சா இதுல இருந்து வெளியில வர முடியும்னு கத்துக்கிறீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துற நிறைய கதைகளை நாங்க போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமாராவுக்கு அவங்க தாத்தா சம்பாதிச்சு வச்ச 2 வீடு சொத்தா வந்துச்சு. ஒன்னு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பங்களா வீடு, இன்னொன்னு ஊரோட எல்லையில காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச வீடு. சொத்தை பிரிக்கிறதுக்காக ராமாராவ் அவருடைய தங்கச்சியான சாந்தம்மாவை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. அண்ணா, நீ எனக்கு அப்பா மாதிரி. ஊருக்குள்ள இருக்கே அந்த பெரிய பங்களா வீடு, அதை நான் எடுத்துக்கிறேன். ஊரோட எல்லையில இருக்கே அந்த பாலடைஞ்ச வீடு, அதை நீ எடுத்துக்கோ. உனக்கு பட்டணத்து வாழ்க்கை எதுக்கு? நீ அங்கேயே அமைதியா இருப்ப. ஏண்டி சாந்தம்மா, எவ்வளோ தெளிவா பேசிக்கிட்டு இருக்கடி. கோடி கணக்கில் வேலை போற அந்த புது பங்களா வீடு உனக்கு, எதுக்கும் பேராத அந்த பழைய பாலடைஞ்ச வீடு எங்களுக்கா? நீங்க என்னங்க அவ கேட்டுக்கிட்டு இருக்கா, அமைதியா இருக்கீங்க? காந்தம், அவங்க கூட என்னால சண்டை போட முடியாது. தாத்தா உயில்ல என்ன எழுதியிருக்காரு, இந்த வீடு இவங்களுக்குன்னு எழுதி வைக்கல, 2 பேரும் பங்கு போட்டுக்கோங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. அவன் புது வீடு கேட்கறான், எடுத்துக்கிட்டு போட்டோம். எனக்கு நிம்மதி முக்கியம். பாத்தீங்களா, நீ அண்ணன் சொல்றத கேளுங்க. வேணும்னா அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு தேவையான செலவை நான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுடுறேன். சரி அண்ணி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாந்தம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் சூரியகாந்தம் மட்டும் ரொம்பவும் சோகமா இருந்தாங்க. இது அநியாயங்க, இது பச்சை மோசங்க. என் கண்ணுக்கு எதிர்க்கவே பாலடைஞ்ச வீட்டை கொடுத்துட்டு அந்த பெரிய பங்களா வீடை அவ எடுத்துக்கிட்டாளே. டே ராஜேஷ், உனக்கு வாயில்ல? உங்க அத்தை கிட்ட கேட்க கூடாதா? அத்தை, கவலைப்படாதீங்க. சொத்துக்காக உறவுகள் கிட்ட சண்டை போடுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நமக்குன்னு என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதானே நமக்கு கிடைக்கும். பழைய வீடா இருந்தா என்ன, போய் கிளீன் பண்ணிட்டா அது புது வீடா மாறிட போகுது. நீ வேற சும்மாரு கோமலி. வீடு சுத்தப்படுத்துறதுக்கு அது ஒன்றும் சாதாரண வீடு இல்லை, பாலடைஞ்ச வீடு. எங்க பார்த்தாலும் ஒரே தூசியாதான் இருக்கும், வவ்வாலும் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த நாள் காலையில எல்லாரும் கார்ல அந்த வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஊரை தாண்டி காட்டை ஒட்டி இருக்கிற ஒரு அமைதியான இடத்துல இருந்துச்சு அந்த வீடு. எல்லாரும் ரொம்ப சோகமா தான் அங்க போனாங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய கேட்டு. அந்த வீடு ரொம்ப பெருசு, ஆனா என்ன பாலடைஞ்சு போயிருந்துச்சு, பூத் பங்களா மாதிரி. டே ராஜேஷ், என்னடா இது வீடுன்னு சொன்ன, ஆனா பாக்குறதுக்கு என்னமோ இது சுடுகாடு மாதிரி தாண்டா இருக்கு. இங்க இருந்தா அமைதியா இருக்கலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களேங்க. எனக்கு என்னமோ ராத்திரி தூங்கும்போது கூட அமைதியா தூங்க முடியும்னு தோணலங்க. அம்மா, பயப்படாத. வெளியில இருந்து பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கும். உள்ள போய் நாம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாங்க அத்தை, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கிற உருவத்தை பார்த்து உள்ள எப்படி இருக்குன்றத நீங்க இப்பவே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ராமாராவ் கதவை ஓங்கி தள்ளினாரு. கதவு திறந்ததும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. யாராலையும் அந்த காட்சியை நம்பவே முடியல. வெளியில பாக்குறதுக்கு அந்த வீடு பூத் பங்களா மாதிரி இருந்தா, வீட்டுக்குள்ள இட்டாலியன் டைல்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ளோர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க உள்ள கால் எடுத்து வச்ச உடனே சென்சார் எல்லாம் ஒர்க் ஆகி உள்ள சென்ட்ரல் ஏசி ஓபன் ஆச்சு. எங்கிருந்தோ காத்துல மெதுவா ஒரு பூக்களோட வாசமும் வர ஆரம்பிச்சுது. டே ராஜேஷ், நான் கனவுல இருக்கனா இல்ல செத்து போய் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா? என்னடா இது, வெளியில பூத் பங்களா மாதிரி இருக்கிற வீடு, கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தா ஏதோ சொர்க்கவாசல் திறந்து உள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, இது என்னால நம்பவே முடியல. பாக்குறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஹால்ல ஒரு பெரிய டேபிள்ல நிறைய பேப்பர்ஸ் இருந்துச்சு. ராஜேஷ் அதுல எழுதி வச்சிருக்க ஒரு கடிதாசியை எடுத்து படிச்சான். அது ராமாராவோட தாத்தா எழுதினது. அம்மா, இது தாத்தா எழுதின லெட்டரு. இதுல என்ன இருக்குன்னு நான் படிக்கிறேன், கேளுங்க. அன்புள்ள பேரன் ராமாராவுக்கு, உன் தங்கச்சி சாந்தம்மாவுக்கு பேராசை அதிகம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியில ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். யாரு சொத்துக்காக ஆசைப்படாம இந்த வீடே போதும் அப்படின்னு வராங்களோ அவங்களுக்கு தான் நான் சம்பாதிச்ச எல்லா சொத்தும் போய் சேரும். நீ தான் இங்க வந்திருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை கேட்டதும் ராமாராவ் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. உங்க தாத்தா பரவாயில்லைங்க,
எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாரு. கோமலி, பாத்தியா இவருடைய தாத்தாவோட அறிவை? அந்த சாந்தம்மாவை பத்தி தெரிஞ்சிருந்து என் வீட்டுக்காரருக்கே எல்லா சொத்து கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் இந்த வீட்டை இப்படி கட்டியிருக்கிறாரு போல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கோமலி கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்க ஃபுல்லா எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிச்சன் தான். எல்லாத்துலயுமே சென்சார் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. கோமலிக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதுனால அவ அதுல காஃபி போட்டா. இப்போ சூரியகாந்தா ஹால்ல வந்து பந்தாவா உக்காந்துருந்தாங்க. இது அந்த காலத்துல ராஜாக்கள் உட்கார்ற சிம்மாசனம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டனை ஆன் பண்ணாங்க. உடனே சோஃபா அசைஞ்சது. அவங்க முதுகு, கையை, காலு எல்லாத்தையுமே மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுது. ஐயோ, என்ன இது? இந்த சேரு பேய் சேரா? என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கு போல. டே ராஜேஷ், யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்கடா. ஐயோ, பேய் சேர்ல நான் வந்து உக்காந்துட்டேனே அப்படின்னு அம்மா கத்துன சத்தத்தை கேட்டு ராஜேஷ் அங்க வேகமா ஓடி வந்தான். அம்மா, அது நாற்காலியில் மசாஜ் சேரு. உனக்கு உடம்பு வலி இருந்தா அந்த சேரே உனக்கு மசாஜ் பண்ணிவிடும். அப்படியாடா? இத முதல்லயே சொல்ல மாட்டியா? சரி, மறுபடியும் அந்த பட்டனை அழுத்துறா. எனக்கு இடுப்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. கொஞ்சம் நல்லா பிடிச்சி விட சொல்லு இந்த சேரு கிட்ட. சொல்லு அப்படின்னு சூரியகாந்த் சொன்னதை கேட்டு ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு தரையில ரவுண்டா இருக்கிற ஒரு மிஷின், அது வந்து ரோபோட் வேக்யூம் கிளீனர், அது ஃப்ளோரை சுத்த செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. டேய், என்னடா இது? பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் ஆமை மாதிரியே இருக்கு. என் காலை சுத்தி சுத்தி வருது. ஐயோ அத்தை, அது எதையும் பண்ணிடாதீங்க. அது ரோபோட் வேக்யூம் கிளீனர். நாம வீட்டை பெருக்கி தொடப்போம் இல்லையா, அந்த வேலையை அதுவே செஞ்சிடும். இது என்ன அதிசயம்? வீட்டு பெருக்க கூட ஆளுங்க இல்லையா? அதையும் மிஷின் தான் செய்யணுமா? என்னமோ இந்த வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா அடிக்கடி எனக்கு கொஞ்சம் சின்ன ஹார்ட் அட்டாக் வருது. இங்க எல்லா வேலையும் தானா தான் நடக்குதுல்ல. இப்படி ஒரு வாரமும் போச்சு. சாந்தம்மாவுக்கு ராமராவ் குடும்பம் அந்த பாழடைஞ்ச வீட்டுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. உடனே அவ கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அண்ணனோட வீட்டுக்கு வந்தா. பாழடைஞ்ச அந்த வீட்டை பார்த்து அவ மனசுக்குள்ளேயே சிரிச்சா. பாவம், எங்க அண்ணனுக்கு என்ன கெட்ட நேரமோ என்னவோ, சிட்டில இருக்கிற வீட்டை எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த பாழடைஞ்ச வீட்டுல அவர் இருக்கிறாரு. அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கேட்டு திறந்து வீட்டுக்கு வந்தவ காலிங் பெல்ல அடிச்சா. கோமலி கதவை திறந்து, அட வாங்கம்மா, வாங்க வாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வச்சாலோ இல்லையோ அவளுக்கு மயக்கமே வந்துருச்சு. மேல பார்த்தா சென்ட்ரல் ஏசி, வீட்டுல பார்த்தா ரோபோட் கிளீனிங் மிஷின், எங்க பார்த்தாலும் பளபளன்னு இருக்கிற இட்டாலியன் ஃப்ளோர் டைல்ஸ். அவளுக்கு இதெல்லாம் கனவா இல்ல உண்மைதானா அப்படின்னு சந்தேகமே வந்துருச்சு. அடரே, வா சாந்தம்மா, வா வா. புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? அங்க கொசுக்கடியெல்லாம் இருக்கா? அண்ணே, என்ன இது? இந்த பாழடைஞ்ச வீடு உள்ள எப்படி இப்படி மாறிச்சு? இந்த ஃபர்னிச்சரு, சென்ட்ரல் ஏசி எல்லாம் ஆச்சரியமா இருக்கே. அது வேற எதுவும் இல்லை சாந்தம்மா, உன் குணத்தை பத்தி உங்க தாத்தாவுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் போல. அதனால உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த வீட்டை வெளியில இப்படி கட்டினாரா. அவரு சம்பாதிச்ச மொத்த சொத்தும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அது எல்லாம் என் புருஷனுக்கு தான் போய் சேரணுமா. சாந்தம்மாவுக்கு ஒரு நொடி இதையுமே நின்று போச்சு. சொத்து எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல மிதந்துக்கிட்டு இருந்தவளுக்கு இது ஒரு ஷாக் தானே. அண்ணன், இது அநியாயம். தாத்தா என்னை ஏமாத்திட்டாரு. இந்த வீடு எனக்கு வேணும். அந்த புது பங்களாவை நீங்க எடுத்துக்கோங்க. அது முடியாதுங்கம்மா. அன்னைக்கு சொத்து பிரிக்கும் போது இந்த பாழடைஞ்ச வீடு எனக்கு வேண்டாம், எனக்கு புது பங்களா தான் வேணும்னு நீங்க கையெழுத்து போட்டீங்க. அதனால இப்ப சட்டப்படியே இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகாது. நீங்க வாயை மூடிக்கிட்டு தான் போகணும். கேட்டிய சாந்தம்மா என் மருமக சொன்னத? அவ சொல்றதுதான் உண்மை. உன் பேரச குணத்தை பத்தி தெரிஞ்சுதான் உங்க தாத்தா இப்படி பண்ணிருக்காரு. இப்ப இந்த வீடு என் புருஷன் பேர்ல இருக்கு. உனக்கு இதுல எந்த பங்கும் இல்ல. இனிமே பங்கு கேட்டு நீ வரவும் கூடாது. அதான் பங்களா வீடு வேணும்னு போனல, போ அந்த பங்களா வீடுல சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. சாந்தம்மா தலைகுனிச்சு அவமானப்பட்டு அங்கிருந்து போயிட்டா. சாந்தம்மா போனதுக்கு அப்புறமா ராமராவ் சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. என்ன காந்தம், அன்னைக்கு இந்த வீட்டை பார்த்து பேய் வீடுன்னு சொன்ன, இன்னைக்கு என்னமோ பேலஸ்ன்னு சொல்றியே. எங்க தாத்தாவோட பிளான் எப்படி? ஏங்க, உண்மையே சொல்லட்டுமா? அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க தாத்தா பண்ணதுதாங்க சரி. அவரு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீட்டை பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. ஆமாத்த, ஒரு மனுஷங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா எப்பவுமே கடுமையா இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இந்த வீடு. வெளியில பார்க்க கரடு முரடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மட்டும் அரண்மனை மாதிரி இருக்கு. கோமலி சொன்னது கேட்டு சூரியகாந்தத்தோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. கோமலி அவங்க பாசமா போய் கட்டிப்பிடிச்சாங்க. ஆக மொத்தம் நீ என்ன பத்தி தான் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. சரி,
நல்லபடியா சொல்லிருக்கல, அதனால இன்னைக்கு உனக்கு சமையல் செய்ய வேண்டிய வேலை இல்ல. உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் நான் செய்றேன். சூரியகாந்தா அப்படி சொன்னதுமே எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படி பேராசைப்படாம கிடைச்சத வச்சு வாழலாம்னு நினைச்ச அந்த குடும்பத்துக்கு அரண்மனையே கிடைச்சிருந்துச்சு. பேராசை பெருநஷ்டம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சாந்தம்மா சொந்த அண்ணனு கூட பார்க்காம அண்ணனை ஏமாத்தி அவ பங்களாவை வாங்க பார்த்தா. அதனால அந்த கடவுளா பார்த்து, அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, ராமாராவோட தாத்தா. அவருதான் அவளுடைய அண்ணனுக்கான சொத்தை ஒழுங்கா கொடுத்தாரு. எப்பவுமே பேராசைப்படுறவங்களுக்கு நஷ்டம்தான் வரும், நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க தாத்தா இந்த செயல் மூலமா காட்டினாரு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.